அன்பு உறவுகளே, நமக்கு இன்பதிரிச்சு கொடுத்த நம்ம நண்பர் என்னன்னா, இந்த அரையா குரூஸ்னு இங்கே ஒரு கப்பல் நிற்கிது. அந்த கப்பலில் டிக்கெட் போட்டு கொடுத்து நம்மளை அனுப்பி வச்சுருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்துட்டோம். அதாவது இந்த டாக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் ஏறி அந்த கப்பலுக்கு போகிற நண்பர்களே, நம்மளை ஒரு சிறு கப்பல், அதாவது இங்கே டாக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த சிறு கப்பல் நம்மளை ஏற்றிக்கிட்டு அந்த பெரிய கப்பல் போட்டையும் கப்பலையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம போட்லேருந்து கப்பலுக்கு இறங்க வேண்டியதான். இவ்வளோ பெரிய கப்பல் நம்மளோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். வெல்கம் டு மை பிளாக். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்மளை 6வது மாடியில் கொண்டு வந்துட்டாங்க. 6வது மாடியில் தான் ரிசப்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு உங்களுக்கு செக்இன்க்கு பாஸ் கொடுப்பாங்க. நம்ம உள்ளே வந்துட்டோம். நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன திட்டம்லாம் இல்லை. ஒரு கப்பல் போதும்னா நிப்பாட்ட கொஞ்சம் தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு. நம்மளுடைய 596 ரூமுக்கு வந்துட்டோம். ரூமு வந்து கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டோம். கார்டை இங்கே சொருகிடுவோம். 1000 ரூமுக்கு மேலே இருக்குது. நமக்கு ஒரு சின்னதாக ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம்னா சிங்கிள் பெட்டு, ஆனால் டபுள் பேர் 2 பேர் தங்கிக்கலாம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, பாத்ரூம் எப்படி, சீசைடு எப்படி, அப்படி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பெட்டு வந்து 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 2 பேர் பெட்டு. அப்படிங்கிட்டு ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. கபோர்டில் ஒரு சேஃப்டி லாக்கரு, ஒரு அரையா குரோஸ் சிக்னேச்சர் போட்ட ஒரு முசல்லா இருக்குது. அப்படி இங்கிட்டு வந்தோம்னா ஒரு சின்ன சோபா இருக்குது. இந்த சோபாவில் தூங்கிக்கலாம், படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம். அப்படி எங்கிட்டு நம்ம கண்ணாடி இருக்குது. கண்ணாடியில் நம்மளும் இருக்கிறோம். அப்படியே அது கீழே பார்த்திங்கன்னா வாட்ரு, தண்ணி, ஜக்கு இருக்குது. எமர்ஜென்சிக்கு ஃபோன் இருக்குது. நம்ம இன்னும் குளிக்கலை. ஓகேயா, முடி வெட்டினோம், இன்னும் குளிக்கலை. காரணம் என்னென்னா, கப்பலில் இன்றைக்கி போய் குளிப்பேன் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். கப்பலில் குளிப்போம் சும்மாவா அப்படிங்கிறக்காக தான் எல்லாம் செட் எடுத்து வந்துருக்கு. இன்ஷால்லா குளிச்சு விட்டு 9 மணிக்கு சர்க்கஸ்னாங்க, நிறைய ஆக்டிவிட்டினாங்க, என்டர்டெயின்மெண்ட்னாங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படி காட்டுறேன். ஓகேயா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. கப்பலில் பாத்ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு இதாக இருக்கும். இது வந்து நார்மல் கிளாஸு இதில் கப்பலில் பாத்ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறாங்க. பாத்ரூம் ஓப்பன் பண்ணுப்பா. பாத்ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் குளிக்கிறதுக்கு இடம். இந்த இடம் தான் குளிக்கிறதுக்கு. சின்ன இடம் தான். நம்ம உடம்பு பத்துமா என்னன்னு தெரியல, சின்னதாக வச்சுருக்கேன், கொண்டு போயிடுங்க. இது வந்து பேசனு, டிஷ்யூ, துடைக்கிற டவலு, பாத்து டவலு அப்படின்னு நிறையா வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ள என்ன வச்சுருக்காங்க, உள்ளுக்குள்ள டிஷ்யூ பேப்பர் தான் கொண்டு போய் வச்சுருக்காங்க. வேறு சோப்பு கீப்பெல்லாம் ஒன்றும் வைக்கலை. பட் அவ்வளோதான் முடிஞ்சு. அன்புறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரெஷ் ஆயாச்சு. I told you in the first service I ever seen you. It's really our pleasure. We are very, very happy to welcome you. Okay, wish to see you again. Even though we have a restaurant, You do have a restaurant. still you said the service. Thank you. It's really Very clear. அதே மாதிரி இந்த குரோஸ்குள்ளே அந்த கடை உள்ள பேரே ஒரு சூக்கு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சூக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் சூக்கு வந்து இப்போ மூடி இருக்குது, தற்காலிகமாக மூடி இருக்குது. இதுக்குள்ளே நமக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட்டு கொஞ்சம் காஸ்ட்லி. இங்கே வச்சுருக்காங்க, சுருட்டு வச்சுருக்காங்க. இந்த சுருட்டு வந்து
$65 ஒன்று. அதிலிருந்து $165 வரை இருக்குதான் ஒரே ஒரு சுருட்டு. அன்புறவுளே, இது கப்பலோட 19வது மாடியில் நம்ம நிற்கிறோம். இப்போ இது வந்து ஸ்விம்மிங் பூல்லு, குழந்தைகளுக்கான ஸ்விம்மிங் பூல்லு. குழந்தைகள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, டிவியை பார்த்துக்கிட்டே குளிக்கிறாங்க. இது வந்து இங்கே இதில் கப்பல் மேலேயே அவங்களுக்கு வந்து அந்த துண்டு மற்ற வகையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது வயசுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 5 வயசுக்கு, 1 வயசுக்கு, 2 வயசுக்கு. இதே சின்ன சின்ன ஃபுல்லாக ஒரு 6-7 ஃபுல் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை வந்து நம்ம மக்கள் வேடிக்கை பார்க்குது. அது பேரண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க, உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு கைடன் போட்டு ஒரு 3-4 பேர் இந்த இடத்துல ஒரு ஆள், அந்த இடத்துல ஒரு ஆள், அப்படி ஒரு 4 கைடன்சி போட்டுருக்காங்க. இங்கிட்ட உட்காந்து நம்ம வாச்சாயி இது மாதிரி கடற்கரை காற்று வாங்கிட்டு உட்காந்து, பட் காசு இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், கப்பலுக்கு வரணும். அன்புறவுளே, முக்கியமாக இங்கே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இது வந்து வேறு உலகம். நம்ம பார்த்த உலகம் தரையில், இப்போ பார்க்குற உலகம் தண்ணியில். பட் இது வேறு உலகம், அது வேறு உலகம். அது மாதிரி தான் இருக்குதுங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஓகேயா, பெரியவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்குது. அவங்க ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு எடுத்துகிட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே பாத்திங் இருக்குது. அதே மாதிரி கேபின், நிறைய கேபின் இருக்குது. இந்த கடலை ஒட்டியே இது அங்கிட்டு தெரியுது பூரா கேபின்னு. பக்கத்தில் எடுக்க முடியல, எல்லாமே ஆளுங்க தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. அப்படின்லாம் எடுக்க முடியல. இது வந்து இந்த கம்பெனியோட டவலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஃப்ரீ தான், குளிக்கலாம், துடைக்கலாம், தூங்கலாம், எல்லாம் ஃப்ரீ தான். அரையா தேட்டரில் மேஜிக் ஷோ அப்படின்னாங்க. அந்த மேஜிக் ஷோ பார்க்குறதுக்கு தான் நம்ம தேட்டருக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ அன்புறவுல, நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய தேட்டர் இருக்குமான்னு தெரியல. இது எத்தனை கெப்பாசிட்டி நான் உங்களுக்கு காட்ட பாருங்க. நம்ம ஊரில் உள்ள தேட்டரை விட பெரிய தேட்டராக இருக்குது. ஒரு கப்பலுக்குள்ளே தேட்டரில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் தேட்ரு. அந்த தேட்டரை அப்படி நான் உங்களுக்கு காட்ட பாருங்க. மக்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. 9 மணிக்கு அந்த மேஜிக் ஷோ அப்படின்னு சொன்னனால மக்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. அப்படி தேட்டரை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பெரிய தேட்ரு. இதெல்லாம் தாங்கித்தான் இந்த கப்பல் நிற்கிது. ஒரு அதுலேயும் ஒரு பிரமிப்புலேயும் ஒரு பிரமிப்பை தருது. Ladies and gentlemen, please welcome your cruise director, Aman. அன்புகளே, தேட்டர் பார்த்துருப்பீங்க. தேட்டர் நமக்கு லைவாக ஃபஸ்ட் டைம் சர்க்கஸ் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் 6வது மாடி 7வது மாடியில் அந்த கப்பல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் நிப்பாட்டிருந்தாங்க. அதெல்லாம் மக்கள் பார்க்குறதுக்கு பார்த்தா வெளியே வருது. அந்த கப்பலை பாட்டு காட்டுறாங்க, எவ்வளோ பெரிய கப்பல்னு. கப்பல் நீளம் பாருங்கள், எவ்வளோ நீளம்னு. ஏறத்தாழ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்ததில் ஒரு 200 மீட்டர் நீளம் இருக்கும் கப்பல். ஏப்பா, இந்த எலக்ட்ரிக்கல் செக்ஷன், இந்த டெக்கு பூராமே எலக்ட்ரிக்கல் செக்ஷன் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்க சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஏறத்தாழ பெரிய கிலோவாட் மெகாவாட்டில் உள்ள ஜென்ரேட்டரு இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நன்னிமா மட்டும் தனியாக போகுது, என்னன்னு தெரியல. அங்கிட்டு பூட்டிருக்கு நன்னிமா. இப்போ அடுத்த ஷோவுக்கு மக்கள் ரெடி ஆகிடுச்சு. பட் நம்ம ஷோ பார்க்க வரல. ஷோ வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காக வந்தோம். அதனால் இப்போ நம்ம அடுத்து என்ன ப்ரோக்ராம்னு தெரியலை. ப்ரோக்ராமை பார்த்துட்டு நம்ம சில கிளம்புவோம். இங்கே உள்ளுக்குள்ளேயே நம்ம ஊரில் மால்களில் இருக்கிற மாதிரியே அங்கங்கே ஒரு இது இருக்குது. ஒரு மால்களில் இருக்குல்ல கடைகள், பெரிய பெரிய கடைகள் இருக்குல்ல, அதே மாதிரியே இருக்குது. எல்லாமே காஸ்ட்லியான ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டங்கள். இதுதான்
இன்ஜின் ரூமும், இதுக்கு மேலே தான் அந்த புகை டூமும் இருக்குது. நம்ம மேல் டக்கில் நிற்கிறான். வாலிபால் கிரவுண்டு எப்படி இருக்க பாருங்கள். இது வந்து கப்பல், தரையெல்லாம் நல்லது. கப்பலில் உள்ள 19வது மாடியில் உள்ள வாலிபால் கோர்ட்டு. வாலிபாலுக்கு மக்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. யார் வேணாலும் வந்து விளையாடலாம் அப்படின்னாங்க. வாலிபாலு ப்ளஸ் பேஸ்கெட் பாலு. அல்ஹம்துலில்லாஹ் 3 வருஷத்துக்கு அப்புறம் வாலிபால் கப்பலில். அல்ஹம்துலில்லாஹ் 3 வருஷத்துக்கு அப்புறம் கப்பலில் வந்து வாலிபால் விளாண்டுருக்கான். சான்ஸே இல்லை. ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது இப்போ நடுக்கடலில் 13 மாடிக்கு மேலே உள்ள கிரவுண்டில். அன்புறவுகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிடுச்சு. அதனால் ரூமை விட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். பாய் ரூமு. ஆமாம், நம்ம ரூமை விட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். அதுவாக லைட் ஆஃப் ஆகிடுச்சு பற்றிலாம். ஏன்னா நம்ம கார்டு, ஆக்சஸ் கார்டை பிடிங்கிட்டோம். டன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ரூமை செக் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஒரு ஆள் கேட்டால் ஆமான்னு சொன்னான். அதனால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வாழ்க்கையிலேருந்து வேறு வாழ்க்கைக்கு போக போகிறோம். இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை. பட் ஆனால் வாழ்க்கையில் எதுவும் ஒரு சின்ன காலகட்டத்தில் வந்து போகணும். எல்லோரும் ஒரு பார்க்க வேண்டிய இடம். அதனுடைய பிரமிப்பு பார்க்கணும். இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரமிப்பை பார்க்கணும். இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கணும். முக்கியமான விஷயம். இதில் எப்படிலாம் இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓகேயா, நம்ம இதை முடிஞ்சு நம்ம அடுத்து செக் அவுட் தான். அடுத்து சின்ன போட்டில் போய் நம்ம வீட்டுக்கு போகிறோம். நம்மளோட கேபின் கார்டை இது பண்ணிட்டாங்க. செக் அவுட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அடையாளம் நடத்தாங்க. நம்ம குரூஸை விட்டு கிளம்பிட்டோம். பயமாக இருக்குது. ஐயா பயமாக இருக்குது. க்ரூஸ் ஓவரால் ஆடுது இன்னைக்கு. ஆஹா, பிஸ்மில்லாஹ். ஓகே, தேங்க்யூ. கப்பலை விட்டு நம்ம பிரிஞ்சு வரோம் பாருங்க. பிரிஞ்சிட்டோம். இந்த சின்ன போட்டிலேருந்து பெரிய கப்பல் வந்து சின்ன போட்டில் ஏறி நம்மளை கொண்டு விட்டாங்க. இந்த போட்டை இப்போ காட்டுறான். இந்த காட்டுற மாதிரி எப்படி இருக்கு, எவ்வளோ பெரிய கப்பல். இதுதான் நம்ம கொஞ்ச இடத்துக்கு முன்னாடி வந்த கப்பல். வெளியில் வந்து பார்த்தா தான் இந்த கப்பலுடைய பிரம்மாண்டம் தெரியுது. வெளியில் வந்து பார்த்தா தான் இந்த கப்பலுடைய பிரம்மாண்டம் தெரிஞ்சு. அதில் என்ன எழுதிட்டு வருது பாருங்க. வரையா க்ரூஸ் ஜெத்தா. நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அன்புறவுகளே, நம்ம க்ரூஸ் அங்கே கப்பல் நிற்கிறதுல, கப்பல் நிற்கிறதுலேருந்து நம்மளை கொண்டாந்து இந்த ரெட் கலர் கப்பலில் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ வெளியில் போக போகிறோம். ஒரு புதுவிதமான அனுபவம், புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்மள இதுவரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவிக்காத ஒரு இது இருந்துச்சு இந்த ஒரு இதில். அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் பாய். வசதி உள்ளவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த குரூஸில் போய் பயணம் பண்ணிட்டு வாங்க. பயணம் வந்து ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, இதனுடைய அற்புதத்தை தெரிஞ்சுக்குங்க.
இது இந்த இவ்வளவு பேர், அதாவது நாங்கள் இங்கே ஒர்க்கர்ஸ் மட்டும் 2000 பேர் இருக்காங்களாம். இந்த குரூஸில் ஒர்க்கர்ஸ் மட்டும் 2000 பேர் இருக்காங்களாம். இந்த 2000 பேரும் இல்லாமல் 5000 பேருக்கு வந்து கெப்பாசிட்டி ரூம் இருக்குது. மொத்தம் 7000. ஏறத்தாழ 8000 பேருக்கு கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும், உணவு ரெடி பண்ணணும், தண்ணி எங்கேருந்து வரும், இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள். இதெல்லாம் நான் கற்பனை பண்ணிகிட்டே இருந்தேன், கேட்டேன். பட் கடல் நீரே இவங்க வந்து குடிநீராக மாற்றிக்கிறாங்களாம். கரண்ட்டுக்கு வந்து பவர்ஃபுல் ஜெனரேட்டர் வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி இந்த வேஸ்ட்டு கழிவுலாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இந்த வேஸ்ட்டெல்லாம் மறுசுழற்சின்னு சொல்லுவோம்ல தமிழில், அந்த மறுசுழற்சி பண்ணி கடல்லே விட்டுருவாங்களாம் வேஸ்ட்டு, அந்த கழிவுகளை மட்டும். அப்படி இந்த திடக்கழிவுகளை வந்து திடக்கழிவுகளை வேறு மாதிரி நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. ஆமாம், இதெல்லாம் நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் நம்ம லைஃப்லையே கப்பலில் பிரயாணமில் கப்பலை பார்க்க வந்தது. வேறு ஒரு வீடியோவில், வேறு ஒரு இடத்துல, வேறு ஒரு நல்ல வீடியோவில், நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுவரை உங்களிடமிருந்து சிறு விடை விடுவது உங்கள் காரை ஃபுட் விலாகர் ஹபீப் ரஹ்மான். யா அல்லாஹ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.